அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதே போல் எங்களோடு ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனையில் நீங்கள் தொடர்ந்து எங்களோடு கூட பங்கு பெறுங்கள். நிச்சயமாகவே இன்றைய ஆராதனை நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். நம்ம எல்லாரும் இருக்கிறதான இடங்களில் நம்ம கண்களை மூடி நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் கேட்போம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆராதனை, இன்றைக்கு பாடல் வேளையில் என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரப்பா. நாங்கள் இந்த ஆராதனைக்கு வந்தது போல இல்லை ஆண்டவரப்பா. நாங்கள் திரும்பி செல்லும் பொழுது உம்முடைய மகிமையை தரித்தவர்களாய் கர்த்தாவே, உம்முடைய பாதத்தில் இன்னும் அதிகமாய் நெருங்கி சேர்ந்த பிள்ளைகளாக இந்த ஆலயத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம கேட்க போகிறோம். சங்கீதம் 98 இவ்வாறாக சொல்கிறது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த பொய்யமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அதே போல 4வது வசனம் சொல்கிறது, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள், சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலவேளையில் நம்ம இந்த இடத்துல இருப்பது ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பிரச்சனையோடு வந்திருக்கலாம், போராட்டங்களோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், ஒருவேளை நம்ம கவலையோடு கூட இந்த இடத்துல நின்றுக்கலாம். என்னுடைய வாழ்க்கை எப்படியாகும், என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படியாகும், என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கவலையோடு நீங்கள் இந்த இடத்துல இருக்கலாம். ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் பொழுது எல்லாவற்றையும் நேராக வழி நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிறதான இடங்களில் நம்ம கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவரே, நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவரப்பா. ஹல்லேலூயா. நீர் எல்லாவற்றையும் நேராக்குகிறவர் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் அப்பா இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி வரட்டும் கர்த்தாவே. நாங்கள் பாடும்பொழுதே ஆண்டவரே நம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில் எங்களை நிரப்புங்க ஆண்டவரப்பா. நாங்கள் பாடும்பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு பாடல்களும் அதன் அர்த்தத்தை உணர்ந்து நாங்கள் பாடி கர்த்தாவே உம்மை ஆராதிக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய ஆராதனை ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கும் போது ஆண்டவரப்பா, நீர் எங்களுக்கு விடுதலை கொண்டு வருகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி. நீர் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை அறிகிற கர்த்தர், நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனைகளை நம்ம ஆண்டவருக்கு முன்பாய் கொண்டு வருவோம். எல்லாவற்றையும் நம்ம மாற்றிவிட்டு, ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆண்டவரப்பா, ஹல்லேலூயா ஆண்டவரப்பா, சுதந்திரத்தோடு உம்மை ஆராதிக்க கர்த்தாவே, விடுதலையோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு இந்த ஆராதனையில் கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்ம பாடப்போகிற பாடல் இவ்வாறாக சொல்கிறது, ஹல்லேலூயா. சென்ற காலம் முழுவதும் கர்த்தர் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே என்று சொல்கிறது. ஹல்லேலூயா. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே, அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அவர் அடைக்கலம் கொடுத்தாரே. ஹல்லேலூயா. நம்மை விட எவ்வளவோ பலவான்கள் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டார்கள், எவ்வளவோ ஆரோக்கியமாய் இருந்தவங்க இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் உயிரோடு கூட வைத்து இன்றைக்கு காலவேளையில் இந்த இடத்துல வந்து நின்று நம்ம ஆரோக்கியத்தோடு கூட அவரை கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுக்கு ஆராதிப்பதற்கு கிருபை தந்தீரே ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை நம்ம ஆராதிப்போம். எல்லாரும் நம்ம கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பான். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள், இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. கரங்களை தட்டி நாம உற்சாகமாக பாடுவோம்.
எந்த உள்ளம் புது காவியாலே பொங்க நான் இயேசுவை பாடிடுவேன். ஹல்லேலூயா. எந்த உள்ளம் புது காவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புது காவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தை அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தை அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அழுகாமல். அல்லேலூயா. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அழுகாமல்.
கர்த்தரை கொண்டாடுவேன். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. உபாகமம் 32:11 விதமாக சொல்கிறது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் காத்தாரே. கழுகு தன் கூட்டை கலைக்கிறது, அது எதற்கு அர்த்தம் என்று சொன்னா, நம்மளை கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே கொண்டு வருது. அந்த கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டோடைய பாதத்தை நம்ம தேட மாட்டோம். நமக்கு எல்லாம் இருக்கும், ஆண்டோடைய பாதத்தை நம்ம நெருங்க மாட்டோம். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம வெளியே வரும்போது தான் நம்மளை பாடுகள் மேற்கொள்ளும், பிரச்சனைகள் மேற்கொள்ளும். அந்த நேரத்தில் தான் நம்முடைய ஆண்டோடைய பாதத்தில் காத்திருப்போம். நம்ம எப்போ பறக்க முடியாமல் தகிக்கிறோமோ, கழுகு அந்த குஞ்சுகளை ஏந்தி செல்லுமா. ஆண்டவரும் நம்மளை இவ்வளவு நாளும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தாரே, வேடனுடைய கண்ணிக்கு காத்தாரே, பொல்லாப்பிற்கு நம்மளை காத்தாரே, கொள்ளை நோய்களுக்கு காத்தாரே, வாதிகளுக்கு விலக்கி காத்தாரே. ஆண்டவரே, எங்களை காத்த தேவனே, நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்பா, இருப்பாப்பா. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ராஜா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்த தேவனை துதிக்கிறோம் என்று சொல்லி அவரை துதித்து பாடுவோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கும் என்று சொல்லி அவரை ஸ்தோத்தரித்து பாடுவோம். செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். நேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என்
ராஜ்யத்திலே முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். பிலிப்பியர் 2:9-11 வரை. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தல்னார். அவருடைய நாமத்தை நாம் சொல்லும் பொழுது பிசாசுகள் அஞ்சு நடுங்கும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். பேதுருவு யோவானும் இயேசுவின் நாமத்தை சொன்ன பொழுது சப்பானி குதித்து எழுந்து நடந்து தேவனை துதித்தான். அந்த தேவனை நம்ம இப்போ துதிப்போமா? நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தாரே, சாத்தானின் திட்டங்களை அதமாக்கினாரே, வியாதியிலிருந்து நம்மளை மீட்டெடுத்தாரே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லி துதிக்கிறோமப்பா. ஏசப்பா உம்முடைய நாமத்தை துதிக்கும் பொழுது அந்தகார கிரியைகளின் கட்டுகள் உடைக்கப்படணுமப்பா. சமாதானத்தை சீர்குலைக்கிற பிசாசின் தந்திரங்கள் முறியடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவரை துதித்து பாடுவோம். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே.
31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நீங்கள் எப்படிப்பட்ட பாதையின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்களோ அதை கர்த்தர் அறிவார். சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கழுகு புது பலனை பெற்றுக்கொள்வதற்கு அது உயரமான கண்மலையின் மேலே ஏறி தன்னுடைய இறகுகள் எல்லாம் பிடுங்கி புது இறகு வரும் வரை காத்திருக்குமா. அது அந்த நேரத்தில் சாப்பிடாது. தன் உருவ அழகை பார்த்து சோர்ந்து போவதும் இல்லை. அதனுடைய ஒரே கோல் புது பலனை பெற்றுக்கொள்ளணும். அது இறகுகள் முளைத்த உடனே உயரே உயரே பறந்து போய் தன்னுடைய புது வாழ்க்கையை தொடங்குமா. அதுபோல என் தேவனுடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலை வழியாக நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருங்க. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தருவார். இது உங்களுடைய ப்ரிப்பரேஷன் டைம். கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது கிருபையின் வரங்களினால் உங்களை நிரப்புவார், ஆவியின் கனிகளினால் நிரப்புவார். என்ன காரியத்தினால சோர்ந்து போய் காணப்படுகிறீங்களோ அந்த காரியத்தில் புது பலன் அடைந்து எழுந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வார். விசுவாசத்தோடு, அப்பா உம்முடைய பாதம் எனக்கு போதும் அப்பா, உம்முடைய பாதத்தை இறுக பற்றி கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பாதம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் காத்திருந்து கிருபையின் வரங்களை பெற்றுக்கொண்டு உமக்கு மகிமை உள்ளவர்களாய் ஜீவிக்கிறதுக்கு எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். புது பலனினால் எங்களை நிரப்புங்கப்பா. காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு தகுதிப்படுத்துங்கப்பா என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் நம்மளை தாழ்த்தி, இயேசு பாதை எங்களுக்கு போதும் அப்பா, எந்த நாளும் ஆனந்தம் அப்பா. உலகம் ஒரு மாயை ராஜா. இந்த மாயை நம்பி நாங்கள் துவண்டு போய்விடாதபடி கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய பாதத்தை இறுக பற்றி கொள்வோம். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. இயேசு பாதம், இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி கதறி அழுதிடுவே, நான் கதறி அழுதிடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. இரவும் பகலும் வேத வசனம், இரவும் பகலும் வேத வசனம் தியானம் செய்திடுவே, நான் தியானம் செய்திடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. காத்திருந்து பலனடைந்து, காத்திருந்து பலனடைந்து கழுகை போல் பறப்பே, நான் கழுகை போல் பறப்பே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. கசந்த மாறா மதுரமாகும், கசந்த மாறா மதுரமாகும், எகிப்து அகன்றிடுமே, கொடிய
எகிப்து அகன்றிடுமே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. என்னை விட்டு எடுபடாத, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இது, எனக்கு நல்ல பங்கு இது. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. எதை நினைத்தும் கலங்க மாட்டேன், எதை நினைத்தும் கலங்க மாட்டேன், என்றும் துதித்திடுவேன், நான் என்றும் துதித்திடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இயேசு பாதம் மாத்திரம் போதுமையா, உடைய அன்பு மாத்திரம் போதுமையா. உடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே, உடைய கிருபாசன தண்டையிலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த நாமத்தை, உடைய மகிமையுள்ள நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். உடைய நாமத்தை தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் தகப்பனே, எங்களுக்கு வெற்றியை நீர் தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசை மேற்கொண்ட இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் ஆண்டவரே, அந்தகாரத்தின் கிரியைகளை மேற்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஆண்டவரே, நோய்களை பாடுகளை வேதனைகளை மேற்கொண்ட இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் ஆண்டவரே, எல்லா நாமத்திற்கு மேலான நாமமாக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டபடியாலும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உயர்த்தப்பட்டபடி நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. பூமியிலும் ஓவிலும் உள்ள எல்லாவற்றிற்கும் மேலான நாமத்தை உடைய இயேசுவின் நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உடைய பாதத்தை பற்றி பிடிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பாதத்தை பற்றி முடித்து உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்மை இல்லாமல் எங்களுக்கு வேற துணை இல்லை ஆண்டவரே. எங்கள் நெருக்கத்திலே, எங்கள் பாடுகளிலே, எங்களை கவலைகளிலே, எங்கள் துக்கங்களிலே உடைய பாதம் மாத்திரம் போதுமையா. உடைய பாதத்தை பற்றி பிடித்து நிற்கிறோம் ஆண்டவரே. இதோ வேலைக்காரன் தங்கள் வேலை எஜமான்களை நோக்கி பார்க்கும் போல எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு உம்மிடத்திலிருந்து ரட்சிப்பு வரும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வருத்தங்களிலே நீர் எங்களுக்கு வெற்றியை தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கவலைகளிலே, எங்கள் கண்ணீரிலே எங்களை வெற்றியை தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே.
இந்த பரிசுத்த ஆராதனை வேளையில தகப்பனை முழுமையாக ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனே, பரலோகத்திலிருந்து எங்களை உற்று பார்க்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நோக்கி நீர் பார்க்கிறபடியால் மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா சடுதியான திகிலுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்தவரே மக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஆபத்துகளுக்கு நீங்களாக்கி எங்களை பாதுகாத்தவரே மக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கள் கண்ணீருக்கும் காலை இடறதலுக்கும் ஆத்துவா மரணத்துக்கு எங்களை விலக்கி பாதுகாத்தபடியால் மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பூரண சமாதானத்தை நீர் எங்களுக்கு தந்தபடியால் மக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களை நிலைநிறுத்தினபடியால் மக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பன் எங்களை உறுதிப்படுத்தினபடியால் மக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக எங்களோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவரே மக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படி சிங்காசனத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்படி அன்பின் சிங்காசனத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக உமது வலது பாரசத்தில் வீற்றிருந்து இன்றைக்கும் எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பு ரட்சகரை நாங்கள் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், பாமை பண்ணுகிறோம் ஆண்டவரே. எந்த நாளிலும் தகப்பனை நாங்கள் ஜெபிக்க வேண்டியது என்னது என்பதை கற்று உணர்த்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆவியிலே நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரோடு கூட தகப்பனே ஆவியிலே நின்று நாங்கள் களி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது உம்முடைய ஆராதனை ஆண்டவரே. இப்படி நாமத்தை ஏறெடுக்கிற ஆராதனை ஆண்டவரே. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆராதனை ஆண்டவரே. மை ஆராதிக்கிற தொழுது கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, பலவீனமாயிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு என்ற நாமத்தினாலே சுகம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நாமத்தினாலே எவைகளை கேட்டாலும் அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னீர்ப்பா. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கு மேலாக உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறப்பா. பிள்ளைகளுடைய பலவீனங்களை மாற்றும் ஆண்டவரே. பாடுகளை பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வாரியில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை நீதிக்குட்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா நியாயங்களை மாற்றி போட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிசாசுடைய அந்தகார கிரியைகளை நீர் மாற்றி போட வேண்டுமையா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ சமாதானத்தின் தேவன் தாமை சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழாக நசுக்கி போடுவார் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்தகாரத்தின் கிரியைகளை பிசாசின் கிரியைகளை உமது நாமத்தினாலே நாங்கள் நசுக்கி போடுகிறோம். வெற்றி சறக்க பண்ணுகிறபடியால் மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் வெற்றியை கட்டளை எடுக்கிறபடியால் மக்கு ஸ்தோத்திரம். நீர் வெற்றி வேந்தராக எங்களோடு கூட இருக்கிறபடியால் மக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாமத்தை தொழுது கொள்ளுறப்பா. இப்போதும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆன்லைன் மூலமாகவே ஆராதித்துக் கொண்டிருக்கிற துதித்துக் கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பான பேரண்ட்ஸ் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்கிற இடத்திலே உம்முடைய அன்பின் பிரசன்னத்தினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் எங்களை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தியம் எங்களை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு ஆண்டவரே. ஆவியானவரே, மகத்துவமுள்ள தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறபடியால் மக்க நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிறபடியால் மக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரின் நாமத்தினால எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ள எங்களுக்கு நீர் கட்டளை இடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆரம்பம் முதல் முடிபட்டலாக தேவாவியானவர் மகிமையோடு கூட எங்களோடு கூட வாசம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தகப்பனே, மகிமையான ஆசீர்வாதம் எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பரிசுத்தர் 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 என்று நாங்கள் போற்றுகிறோம், உங்களை புகழ்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மத்தியில் வாசம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்கிறபடியால் மக்க நன்றி செலுத்துகிறோம். உமது நாமத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளுக்காக மக்க ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கங்களுக்காக மக்க ஸ்தோத்திரம். உம்முடைய அநாதி தீர்மானங்களுக்காக மக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நித்திய நித்தியமாக எங்களோடு கூட நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடியால் மக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அசைவில்லாத ராஜ்யத்தை பரப்புகிறவர்களாகிய நாங்கள் மிகுந்த பயபக்தியோடு கூட தகப்பனே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரை. ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனமகிமை எல்லாம் மறுவுக்கே எடுக்கிறோம். எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உட்காருங்கள். ஆமேன். Kindly be seated. Hallelujah. Praise the Lord. நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட எந்த நாளிலும் பேசுவாராக. கர்த்தர் அருமையான ஒரு ஆராதனையை கொடுத்திருக்கிறார். ஆராதனை மூலமாக உங்கள் அனைவரையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாமம் மகத்துவம் உள்ளது. அது விலையேறப்பட்டதாய் காணப்படுகிறது.
பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2வது அதிகாரத்தில் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verses 10 and 11 நாம் வாசிக்கும்போது கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்திலே வாசிக்கும்போது, that at the name of Jesus every knee should bow, of those in heaven and of those on earth and of those under the earth, and that every knee should confess that Jesus Christ is Lord, to the glory of God the Father. இயேசுவின் நாமத்தில் வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவர் நமக்கு தந்தருளினார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் வல்லமை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். Glory to God. Now please listen the Bible reading from the Old and the New Testament. It would be great for your soul. If anyone interested to share your testimony, please come forward and share your testimony to glorify our Lord. Then our church announcement shall be announced for you. Thank you, and the Lord be with you. Amen. முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. ஏசாயா 57ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பாரில்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். நாள் பார்க்கிறவர்களின் பிள்ளைகளே, விபச்சாரனுக்கும் வேசிக்கும் பிறந்த சந்ததியாரே, நீங்கள் இங்கே கிட்டி வாருங்கள். நீங்கள் யாரை பரியாசம் பண்ணுகிறீர்கள்? யாருக்கு விரோதமாய் வாயை திறந்து நாக்கை நீட்டுகிறீர்கள்? நீங்கள் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளும் கள்ள சந்ததியாரும் அல்லவோ? நீங்கள் பச்சையான சகல மரத்தின் கீழும் விக்கிரக தேவர்களோடே மோகாக்கினியில் வெந்து பள்ளத்தாக்குகளிலே கண்மலை வெடிப்புகளின் கீழ் பிள்ளைகளை கொன்று போடுகிறவர்கள். பள்ளத்தாக்குகளிலுள்ள வழவழப்பான சிலைகளிடத்தில் உன் பங்கு இருக்கிறது. அவைகளே உன் வீதம். அவைகளுக்கு நீ பானபலியை வார்த்து போஜன பலியையும் செலுத்துகிறாய். இவைகளின் மேல் பிரியப்படுவேனோ? நீ உயரமும் உன்னதமுமான மலைகளின் மேல் உன் மஞ்சத்தை வைக்கிறாய், அங்கேயும் பலியிடும்படி ஏறுகிறாய். கதவுகளுக்கும் நிலைகளுக்கும் பின்னாக உன் ஞாபக குறியை வைக்கிறாய். நீ என்னை விட்டு போய் மற்றவர்களுக்கு உன்னை வெளிப்படுத்தினாய். ஏறிப்போய் உன் மஞ்சத்தை அகலமாக்கி அவர்களோடே உடன்படிக்கை பண்ணினாய். அவர்களுடைய மஞ்சத்தை காண்கிற எல்லா இடத்திலும் அதை நேசிக்கிறாய். நீ தைலத்தை பூசிக்கொண்டு ராஜாவினிடத்தில் போகிறாய். உன் பரிமளங்களை மிகுதியாக்கி உன் ஸ்தானாபதிகளை தூரத்துக்கு அனுப்பி உன்னை பாதாளம் மட்டும் தாழ்த்துகிறாய். வழி தூரமானதால் உழன்று போகிறாய், அது விருதாவென்று நீ சொல்லுகிறதில்லை. உன் கைபலத்தை கண்டுபிடித்தாய், ஆகையால் நீ ஆயாசப்படவில்லை. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே. நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகுகாலம் மௌனமாயிருந்தேன் அல்லவா? ஆகையால் எனக்கு பயப்படாதிருக்கிறாய். உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன், அவைகள் உனக்கு உதவாது. நீ கூப்பிடும்போது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும். காற்று அவைகளை எல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போம். என்னை நம்பியிருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாயிருப்பான். வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் எனப்படும். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே முக்கிய மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாகம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 16 முடிய. எபிரேயர்
11ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே கூடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்பது. பிரைஸ் காட். முதலாவது தேவனுக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். நம்ம நிறைய சாங் இதுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சர்ச் சேனலில். எனக்கு வந்து அவ்வளோ சேலஞ்சஸ் வந்ததே கிடையாது. நார்மலாக 1 டே மிஸ் ஆகும், 2 days மிஸ் ஆகும். பட் நான் வந்து நம்ம வந்து ஆஸ் அ டீமை வந்து நம்ம யூத் கொயர்ஸ் ஏதாவது சாங் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து சரி ஓகே அப்படின்னு ஒரு கரெக்டாக ஒரு டைம் வந்து ஜூலையில் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ணிட்ட அப்புறம் ஏகப்பட்ட சேலஞ்ச் வந்தது. ஸோ இந்த சாங்க்கு வர முடியாத சூழ்நிலை எப்படி என்னென்ன ரூபத்தில் வர முடியுமோ அப்படி தான் வந்தது. ஸோ ஒரு கட்டத்தில் சரி நம்ம ட்ராப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே எனக்கு ஹோப்பை போயிடுச்சு எனக்கு. ஸோ அப்போ வந்து லிட்டரலி வி ப்ரேட், நம்ம வந்து எப்படியாவது நம்ம யூத் கொயர் சாங் எப்படியாவது கொண்டு வரணும் வெளியிலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாங்கள் போராடினோம். ஸோ கடவுள் வந்து உண்மையாகவே சொல்கிறேன், இது சப்போர்ட் பண்ண எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் எல்லாம் நான் சப்போர்ட் பண்ண உண்மையாக ஐ வாண்ட் டு தேங்க் காட் அண்ட் த பாஸ்டர் போர்ட், மெயின் வாலண்டியர்ஸ், அப்புறம் யூத் கொயர், அவங்க ரொம்ப எஃபோர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலி ஐ வாண்ட் டு தேங்க் காட் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் பை காட்ஸ் கேஸ் வி ரிலீஸ் அவர் சாங் ஆன் ஃப்ரைடே. Thank you so much. Thanks for everyone. Thank you. Morning, church. Key verse for this week, Hebrews 11:6. And without faith it is impossible to please God, because anyone who comes in him must believe that he exists and he rewards those who earnestly seek him. Moving on to the announcements for this week, we'll have the Lent service this week on Friday, Feb 27. This will happen at 7:30 p.m. This will happen every Friday till Good Friday. This will happen on the HTC Sanctuary. Next Sunday, we'll have the English service starting at 9 a.m. Sunday school starts at 10:15 a.m. and our Tamil service starts at 10:30 a.m.
As we've been announcing, we'll have the baptism for this year on April 5th. If you're interested, please contact Pastor or Brother Samuel Babu. Couple of more announcements. On Sunday, March 1st, from 10:15 a.m. to 10:30 a.m., we'll have the Bible Fest judges will be spending time with the Sunday school children in their classes. Kindly request all parents to please bring your children on time. A couple of more announcements from Sunday school. Sunday school ministry needs teachers and volunteers. If you're interested to be part of the team, please contact Brother Irwin. Sister Jesma will be coordinating the Bible Fest activities, requesting congregation to support her as needed. Please reach out to Brother Irwin or Sister Jesma on any questions regarding Bible Fest activities. Also, just like Brother Santosh announced or gave a testimony, we have also released the Adonai song a couple of days ago. We kindly invite everyone to take a moment to listen and be blessed. A big thank you for all the amazing youth choir team and all the volunteers who have worked so hard to make this possible. Your dedication means so much. Also, please share and subscribe to the channel, and also asking your friends to share and subscribe. Thank you. Have a great week. Praise the Lord. Thank you. Here are some greetings, special greetings. Tomorrow, Sister Sugna Divagar celebrating her birthday. Tuesday, 24th, Caitlin Asok. Wednesday, February 25th, Joel Jensen Lasser. 27th, Friday, Leah George. 28th, Saturday, Sister Ronnie Benjamin celebrating her birthday. These are the happy greetings this week. On behalf of the church family, we greet you and bless you. May the Lord richly bless you all through the coming year and many, many happy returns of this day. Amen. These are the happy greetings. Now a choir will sing a song. Meantime, offering will be collected. நம்ம எல்லோருமாக எழுந்து நின்று பாடலாம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. தெரிந்த பாடல் நம் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக பாடுவோம். புயங்களும் ஆதாரமே, ஆனாதி தேவனும்
மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. நாம் ஜெபிப்போமா நம்முடைய காணிக்கைகளுக்காக? ஹல்லேலூயா. அநாதி தேவனாய் இருக்கிறவரே, உடைய காருண்யம் என்னும் கேடகத்தால் எங்களை இழுத்து கொள்ளுகிறவரே, எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள தேவன், மரணபரியந்த நம்மை நடத்துவார். ஆமென் ஆண்டவரே. இந்த விசுவாச அறிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் ஒரு தகப்பனை போல நீர் எங்களை சுமந்து கொண்டு வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநாதி தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் காலங்கள், எங்கள் நாட்கள் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. விசேஷமான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனுள்ளோர் தேசத்திலையும் இந்த நாளையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயங்களிலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பராமரித்திருக்கிறீர், எங்களை போஷித்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த மகாபரிய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் ஆண்டவரே. உம்மை உறுதியாக நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையே நாங்கள் சார்ந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீரே எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தப்பிதங்களை மன்னித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் எங்கள் காணிக்கைகளை கொடுத்து உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், உமக்கு தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்தில் தங்களுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர், இந்த வருடம் முழுமையாக நீர் காத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புகையிலும் அருகிலும் காத்துக்கொள்ளும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையான காரியங்களை பரலோகத்திலிருந்து நீர் கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதனால் ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆன்லைனிலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பிதாவை, இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை, வசனங்களை கேட்க நாங்கள் ஆவலாக வாஞ்சியோடு கூட காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிற அருமையான தாசர்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமையான ஓசன்னா டிவி மிஷனரிக்காக, மிஷனரி ஊழியங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பான சகோதர ஆரோக்கியராஜுக்காக, சிஸ்டர் ஹலன் ஆரோக்கியராஜுக்காக நாங்கள் ஹேமா ஆரோக்கியராஜுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர்கள் நடத்துகிற ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழிய பாதைகளை நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை இந்த ஊழியத்திலே பெருக வேணுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்போதும் வசனத்தை கேட்கிற வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்பதற்கு வேண்டிய இருதய சிந்தையை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாங்கவன் பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ வெரி மச். கைண்ட்லி பி சீட்டட். உட்காருங்கள். நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் விசேஷமான ஒரு நாள். இன்றைக்கு நம்மத்தில் கர்த்தருடைய செய்தியை கொண்டு வரும்படியாக ஓசன்னா மினிஸ்ட்ரியிலிருந்து அருமையான சகோதரர் ஆரோக்கியராஜ், அருமையான அவருடைய துணைவியார் ஹேமா ஆரோக்கியராஜ் அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுப்பார்கள். யாவரும் ஜெபத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு அவர்களுடைய மினிஸ்ட்ரியை குறித்து ஒரு சிறிய வீடியோ கிளிப் உண்டு, அவைகளை பார்க்கலாம். பல ஊழியங்களை தமிழ்நாட்டில், இந்திய தேசத்திலே அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். டிவி மினிஸ்ட்ரி மாத்திரமல்ல, அநேகரை போஷிக்கும்படியாக பூவர் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அநேக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் ஜெபத்திலே தாங்குவோம். இப்பொழுது அருமையான சகோதரர் நம்மத்தில் வந்து கர்த்தருடைய செய்தியை கொடுப்பார்கள். ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய அதிசயங்களை விவரிப்போம். ஆமென். தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல நேரத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பரலோகம்தான் என் பேச்சு.
பரிசுத்தம் தான் என் மூச்சு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 5 நாட்களாக என்னுடைய சரீரத்தில் பலவீனத்தோடு தான் நேஷ்வல்ல இருந்தேன். இந்த ஆராதனையை செய்து கொடுப்போம்ங்கிற நிச்சயம் எனக்கு இல்லை. ஆனாலும் தேவனாய கர்த்தர் சொன்னார், பரலோக ராஜ்யத்தை குறித்து இந்த திருச்சபையில் பேச வேண்டும் என்று சொன்னார். தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவனாய கர்த்தர் கொடுத்த சில தீர்க்கரசமான வார்த்தைகளோடு வந்திருக்கிறேன். ஆகவே நம்முடைய சிந்தனையை, அந்த ஃப்ரீக்வன்ஸை பரலோகத்திற்கு நேராக நாம் திருப்ப போகிறோம். ஆமென், ஆமென். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோக ராஜ்யம். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோக ராஜ்யம். அப்படி எல்லாருக்கும் தெரிந்த அந்த பாடலை உணர்ந்தவர்களாக, அர்ப்பணித்தவர்களாக பாடி தேவ சமூகத்திலே நாம் இணைந்து துதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாம். உணர்ந்தவர்களாக பாடல் படிக்கும் பொழுது உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி, எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாம். தேவனுடைய மகிமை இறங்கி வரப்போகிறது. பரலோக தேவனுடைய மகிமை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய பேச்சு, நம்முடைய நினைவு, நம்முடைய வழிகள் எல்லாம் பரலோகமாய் மாறட்டும். பரலோகம்தான் என் பேச்சு. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். என் பேச்சு பரிசுத்தம்தான், என் மூச்சு பரலோகம்தான். என் பேச்சு பரிசுத்தம்தான், என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். இந்த ஹூஸ்டன்ல கொஞ்ச காலம் தான் அந்த பூமியில் இருக்க போறோங்க. அப்படி 2 கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து, பரலோகம் தான் எங்க பேச்சா மாறட்டும் சுவாமி. எங்களுக்குள் தேவ சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. கண்களை ஏறெடுப்பே மாமேலும் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. விண்மண்ணுண்டாக்கின வித்தகனிடமிருந்து, விண்மண்ணுண்டாக்கின வித்தகனிடமிருந்து, என்னில்லா ஒத்தாசை எந்த நோக்கே வரும். கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்போ. தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களாக, கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட திருச்சபையாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்கள் ஒவ்வொருவரை ஒரு விசை கழுவி சுத்திகரியும் தகப்பனே. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறவர் அல்லவா. என்னையும் எங்களையும் இன்னொரு விசை கழுவி சுத்திகரியும் ஐயா. ஆபிரகாம் சொன்னது போல, தூளும் சாம்பலுமாய் இருக்கிற நாங்கள் மக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். வரப்போகிற தேசத்தை நோக்கி பார்க்கட்டும். கர்த்தாவே இரக்கமாயிரும். கண்கள் திறக்கப்படட்டும் சுவாமி, கண்கள் திறக்கப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லைகள் எங்கும் கல்வாரில் சிந்தப்பட்ட ரத்தத்தை பூசுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் மேலும் ரத்தத்தை பூசுகிறோம். எல்லாரும் அப்படி வலது கரத்தை உயர்த்தி நம்முடைய வீடுகளிலே கல்வாரில் சிந்தப்பட்ட ரத்தம் பூசப்படும்படியா. எகிப்து தேசத்தில் இருந்த எபிரேனுடைய வீடு, ஹல்லேலூயா, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டது. அங்கே தேவனுடைய பாதுகாப்பு உண்டானது.
கடந்த நாளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம், இந்த பட்டணத்தில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை தேவனாய் கர்த்தர் பாதுகாக்கும்படி விரும்புகிறார். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே சுவாமி, எங்கள் எல்லைகளிலே கல்வாரி சிந்தப்பட்ட ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம். எங்கள் மனைவி பிள்ளைகள் குடும்பங்கள் மேல் பூசுகிறோம், வாகனங்கள் மேல் பூசுகிறோம். வேடனுடைய கண்ணிக்கும் பதிவடை பண்ணி தாக்கும்படி இருக்கிறவருடைய கண்களுக்கும் தேவனாய கர்த்தர் விலைக்கு விடுவித்து பாதுகாத்துக் கொள்வீராக. Thank you, Jesus. Thank you, Lord. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவீராக. எல்லாரும் அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தலாம். கர்த்தர் கொடுத்து நல்ல திருச்சபைக்காக, நம்முடைய பட்டணத்திலே தேவனாய் கர்த்தர் திருச்சபையை கொடுத்திருக்கிறார். திருச்சபைக்கு அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 20:28 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான திருச்சபையில் ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகும்படியாக, ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகும்படியாய் கர்த்தாவே உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. கிருபை பெருகுவதாக. தகப்பனே உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒருவரை விடாதீங்க. இந்த திருச்சபைக்கு வந்து திடீரென்று நிறுத்தப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிரிகளை நடப்பிக்கிறார். ஏதாவது ஒரு காரணத்தினால் அவர்கள் போயிருக்கலாம். கர்த்தர் மறுபடியும் அவர்களை கொண்டு வரும்படியாக அவர்களுக்காக அப்படியே எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படி ஜெபம் பண்ணுங்க. நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்கிறார். திருச்சபை என்று சொல்லும் பொழுது தினந்தோறும் ஆத்துமாக்கள் வந்து சேர வேண்டும். தினந்தோறும் திருச்சபை மூலமாக அனந்த ஞானத்தை தேவனாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். யார் யார் வராமல் நின்று போனார்களோ அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மணி வேளையில் அற்புதம் நடப்பதாக. அடுத்த வாரம் வந்து அவர்கள் சாட்சி சொல்லுவார்களாக. கர்த்தாவே, பலவீனத்தோடு இந்த ஆராதனைக்கு யார் வர முடியாதபடி இருக்கிறார்கள் அவர்களை தேவ சமூகத்திற்கு நேராக நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். யோபு 5:19-20 சொல்லுகிறது, உன் கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டான் என்ற வார்த்தையின்படி வாலிப பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. வாலிபர்கள் எழும்பி சிலம்பம் பண்ணுவார்களாக. தேசங்களிலே கிரியை செய்கிற அசுத்த வல்லமைகள் எங்கள் பிள்ளைகளையோ பிள்ளையுடைய பிள்ளைகளை தொடாதபடி கல்வாரின் ரத்தம் மூடுவதாக. அப்படியே நீர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த வேதாமத்திற்கு நேராக எங்களுடைய சிந்தனைகளை திருப்புகிறோம் ஆண்டவரே. தகுதியில்லை. வாய்ப்பை கொடுத்திரே, அதற்காக நன்றி. கிருபை பெருகுவதாக. இயேசு ராஜாவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாய கர்த்தர் நம்முடைய பட்டணத்தில், நான் தெளிவாக சொல்லுகிறேன், ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. நான் தெளிவாக சொல்ல முடியும். நேற்றைய தினத்தில் ஜெபிக்கும் பொழுதும் தேவனாய் கர்த்தர் தேவ ஜனங்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் ஜெபிக்க வைத்தார். இந்த நாளிலும் அதற்காகத்தான் ஜெபித்திருக்கிறோம். விசேஷமாக எகிப்து தேசத்தில் இருந்த எபிரேயனுடைய வீடு அடையாளமிட்டப்பட்டது போல நம்முடைய வீடுகளை தேவனாய் கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால் அடையாளமிட்டிருக்கிறார். ஆமென். ஏதோ நாங்கள் சேஃபாக இருக்கிறோம்னு நினைக்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் என்றால் பொய் உரைக்கிற தேவன் அல்ல. ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு போகும்படி வந்தவர்கள் அல்ல. தேவனுடைய ஆவியானவர் பொய்யுறாதவர். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்திலே, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே.
எங்கள் உடைமைகளை பாதுகாத்து கொள்ளும் என்று பரிந்து பேசி ஜெபித்து கொண்டே இருங்கள். திடீரென்று கலிஃபோர்னியாவில் வைல்டு, அதாவது காட்டுத்தீ என்று சொன்னார்கள். நேசிக்கிறவர்களெல்லாம் இழந்தார்கள், நேசிக்கிற வீடுகளை இழந்தார்கள். என்ன நடக்கும் என்பது இந்த தேசத்தில் எப்பொழுதும் சொல்ல முடியாது. எந்த தேசம் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களோ அங்கே தான் தேவனுடைய கரம் நீட்டப்படுகிறது. ஆகவே மனிதனுடைய பலத்திலே, மனிதனுடைய ராஜ்யத்தினுடைய பலத்திலே நம்பிக்கையாக இருக்கிற இந்த தேசத்தில் கர்த்தர் ராஜரீகம் பண்ணும்படி விரும்புகிறார். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுத்த நேரத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு இந்த நாளில் வரும்படி கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அழைத்த பாஸ்டர் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்தை நன்றி செலுத்துகிறோம். இன்னும் சேர்மன், இன்னும் செக்ரட்டரி, ட்ரெஸரர், இன்னும் சபையார் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறோம். தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் முதல் முறை வந்திருக்கும் பொழுது அருமையான பிரதர் ராஜன் பிரதரோடு பேசும்படி தேவனாய் கர்த்தர் கிருபை செய்தார். அப்பொழுது சொன்னேன், பிரதர் உங்கள் சர்ச்சில் தேவனாய் கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார், விசேஷமாக கோயரை வைத்து தேவனாய் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். கோயிலில் பாட்டு பாடி நீங்கள் கொடுங்கள், நாங்கள் ஓசனா டிவியில் நாங்கள் தொலைக்காட்சியில் போடுகிறோம் என்று சொன்னேன். ரைட், எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கு முதலாவது நீங்கள் போட்ட அடோனாய் சாங்கப்பா கேட்ட பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆமாம், இது ஓசனா தொலைக்காட்சி மூலமாக ஒளிபரப்பாக போகிறது. முடிந்து வெளியே சென்றவுடனே நம்முடைய அருமையான சேர்மன் அவர்களை பார்த்தவர்கள் சொன்னார்கள், பிரதர் நம்முடைய ஓசனா டிவியில் இதை போடுங்க. தேவனாய் கர்த்தர் தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமேன். இந்த ஒரு சாங் இல்லை, பிரதர் வந்து சொன்னாங்க, பிரதர் ஒரு சாங் நாங்கள் ஜூலை மாதம் ரெடி பண்ணோம், இவ்வளோ நாள் தடையாயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தடைகள் வந்தால் அதில் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. ஆமேன். தடைகள் இருந்தாவே நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அநேகர் தடைகள் வந்த உடனே நினச்சிக்கிடுவாங்க கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு நினச்சிக்கிடுவாங்க. இல்லைங்க, தடைகள் வந்தால் அப்படியே முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். ஒரு சாங் அல்ல, அநேக பாடல்கள், துதி பாடல்கள் தேவனுக்கு மகிமையாக இந்த தமிழ் ஹூஸ்டன் திருச்சபை மூலமாக வெளிவரப்போகிறது. எத்தனை ஒரு விசுவாசிக்கிறீங்க? எத்தனை ஒரு விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகளை தேவனாய் கர்த்தர் இப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு நேராக தேவனாய் கர்த்தர் நடத்த போகிறார். இன்றைக்கி பாடல் என்று சொல்லும் பொழுது பெண்களும் ஆண்களும் சேர்ந்து வாலிப பையங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு லைட்டை போட்டுக்கிட்டு இங்கிட்டு பக்கம் அது எந்த சேனல் பார்க்க முடியலை. ஆனால் பயபக்திக்கு உரியவருக்கு ஆராதனை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு மாதிரியான திருச்சபையாய் இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன். நன்றாக புரிந்து கொள். கடைசி காலம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும் பொழுது ஒரு தேவ மனிதர் சொன்ன வார்த்தை, பிரதர் உங்கள் ஊரில் இருக்கிற ஒர்ஷிப் லீடர்ஸ்லாம் இங்கே தான் வர்றாங்க, என்னையா நடக்குன்னு கேட்டேன். அவன் சொன்னான், இங்கே 2 தீர்க்கரசின்னு 2 பேர் அலையிறாங்க, அவன்கிட்ட போய் ஜோம் பண்ணுவாங்க, அவன் ஜோம் பண்ண மாட்டான், செத்து போன ஆவியை அவங்க மேலே ரிலீஸ் பண்ணி விடுவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஷார்ப்பாக ப்ரொஃபஸி பண்ணுவான். அவர் சொன்ன வார்த்தை, அவருடைய பேர் முருகேஷ், ஜோஹன்ஸ்பர்க்கில் வச்சு சந்தித்தேன். அவர் தெளிவாக சொன்னார், பிரதர் உங்கள் ஊரில் ஒரு ஷிப் லீடர்ஸ் தான் வர்றான் பிரதர், ஏராளமான பேர் வர்றான், வந்து செத்துப்போன ஆவி, அவன் தாத்தா பாட்டி ஆவியை கொண்டு போய் அங்கே போய் சொல்கிறான். இதான் எங்கள் பட்டணத்தில் நடக்கு. சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து இன்றைக்கி பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் நம்முடைய இந்திய தேசத்தில் பரவி கொண்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு யுகத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்ம நினச்சிக்கிறோம் ஷார்ப்பாக. அவர் சொன்னார், பிரதர் நான் போய் நின்னேன், அந்த முருகேஷ் சொன்னார், நான் ப்ராஃபட் சொன்னான், பக்கத்தில் போய் நின்று அவன் சொன்னான், உன் ஒய்ஃப் பேர் இது தான், உன் பிள்ளை இது தான் சொன்னான். கேட்டோன்னே அரண்டுட்டேன். வர்றவன் சொல்கிறான், எனக்கு அந்த அற்புதம் நடந்துருச்சு, இந்த அற்புதம் நடந்துருச்சுன்னு சொல்கிறான். எல்லாம் சொன்னான், எல்லாம் உண்மையாக தான் தெரிஞ்சது. ஆனால் நாள் வந்தது, அவனுடைய அந்தரங்கமான வாழ்க்கை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். அந்தரங்கமான வாழ்க்கை தெளிவாக அறிந்திருக்கிறேன். கேவலமான வாழ்க்கை, இரவு பகலாக குடிக்கிறவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடைசி காலம், திருச்சபைகளுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகள் மத்தியிலே ஓநாய் கூட்டங்கள் பெருகி வருகிற நேரம். திருச்சபையே விழித்தெழு. உலகத்தின் எந்த மூலையிலிருந்து இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். கடைசி காலங்க,
கடைசி காலம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற ராஜகுல மக்கள். அவன் வேற யாரையும் பார்க்க மாட்டான், வேற யாரையும் அவனுடைய டார்கெட்டே கிடையாது. அவனுக்கு டார்கெட் ஃபுல்லாக யூத்து தாங்க. யூத்தை தான் பிடிக்கணும். கடந்த நாட்களிலே 70, 80 ஆகிய நாட்களிலே இந்திய தேசத்தில் இருக்கிற வயதான தகப்பன்மார் தாய்மாருக்கு தெரியும். சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது 3 நாள் நற்செய்தி பண்ணி நடக்கும் பொழுது முதல் நாளிலே பேசுவார்கள், இயேசுவாகிய தேவன் சீக்கிரம் வரப்போகிறார், உன் பாவத்தை அறிக்கை என்று சொல்வார்கள். திரளான வாலிபர்கள் வந்து அறிக்கை செய்து பாவத்தை விழுந்து மனம் திரும்புவார்கள். 2வது நாள் சொல்லுவார்கள், இந்திய தேசத்தினுடைய தேவைகளை சொல்லுவார்கள். நடந்தது காரியம் என்ன தெரியுமா? 3வது நாளிலே திரளான வாலிபர்கள் ஒப்பு கொடுத்து வட இந்தியாவை நோக்கி வந்தார்கள். தேவனாய் கர்த்தர் தேசத்திலே பலத்த காரியங்களை செய்தார். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? பெற்றோரிடத்திலே கஷ்டப்படுத்தி 2 லட்சம் கொடு, 3 லட்சம் கொடு, எனக்கு கர்த்தர் ஒரு பாட்டை கொடுத்துட்டாரு என்று சொல்லிக்கொண்டு வாலிபர்கள் ஸ்டுடியோவை சுற்றி வர்றான். எங்கே சுற்றி வர்றான்? ஸ்டுடியோவை சுற்றி வர்றான். வடபழனியில் பிரைமான ஏரியாவில் இருக்கிறோம். ஓசனா டிவி வந்து 190 பேர் மில்லியன் பீப்புள் பார்க்குறாங்க. 40 நாடுகளில் இந்த ஓசனா தொலைக்காட்சியை கொண்டு செல்ல தேவனாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் வந்து வாலிபர்கள் வந்த உடனே வருகிற வேலை, பிரதர் எனக்கு கர்த்தர் பாட்டு கொடுத்துட்டாரு. மிந்தி வட இந்தியாவுக்கு போனால் இப்போ ஸ்டுடியோவுக்கு வர்றான். இதுதான் வித்தியாசம். திருச்சபை வெளித்தெழு. ஆனால் நம்முடைய தமிழ் ஊஸ்டன் திருச்சபையில் பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. வாலிப பிள்ளைகள் பயபக்திக்குரியவருக்கு நல்ல பயபக்தியோடு ஆராதனை செய்தார்கள். கரங்களை தட்டி கத்திரி மயப்படுத்துவோம். இன்னும் இந்த திருச்சபையிலே தேவனுக்கு மகிமையான பாடல்கள் வெளிவருவதாக. நீங்கள் அமைதியாக இருந்தால் அவன் சத்தம் கூடிரும். எதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், தேவனாய கர்த்தர் சொல்லணும்னு நினைக்கல, ஆண்டவர் சொன்னார், சொல்லிட்டேன். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனாய கர்த்தர் நம்மோடு பேசும்படி தெரிந்து கொண்ட வார்த்தை எபிரேயர் 11வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்கலாம். அதையல்ல, மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தினாரே. ஆமென். அவர்கள் பரமதேசத்தை வாஞ்சித்தார்கள். நம்முடைய எண்ணங்கள் என்ன இருக்கிறது? நம்முடைய எண்ணம் என்ன இருக்கிறது? எங்களுடைய எண்ணம் பரலோக தரிசனத்தினால் நிரப்பப்படுகிறதா? எங்களுடைய எண்ணமெல்லாம் பரிசுத்தம் என்கிற தாகத்தினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறதா? எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு இது வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்கு இது வேண்டும். ஒரு வீடு வாங்கியாச்சு, ஓவர். அடுத்த வீடு சொல்கிறாங்க, இஎம்ஐ ரொம்ப ஈஸியாக கொடுக்குறான். அடுத்த வீடு கடன் மேல் கடன். டென்மார்க்கிலேருந்து ஒரு தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு ஒரு வயதான ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு தாயார்களை தொடர்பு கொண்டார்கள். அவள் சொன்ன வார்த்தை, அவளுக்கு வயது 78 வயசு இருக்கும். அந்த தகப்பனாருக்கு ஒரு 82 வயது இருக்கும். அவர்கள் சொன்னார்கள், பிரதர், உங்களுடைய ஓசனா டிவியை டென்மார்க்கில் இருக்க லைக்கா டிவி பாக்ஸ் மூலமாக 8 வருடமாக பார்த்து கொண்டே இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. என்ன சொல்லுங்க என்ன? ஐயா, எங்களுக்கு இலங்கை தேசத்தில் ஜாஃப்னால ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்குது. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க சொன்னாங்க, கர்த்தர் உங்களுடைய ஊழியத்துக்கு கொடுக்க சொல்கிறாருனாங்க. உங்கள் ஊழியத்தை கொடுக்க சொன்னாருனாங்க. சரிம்மா, இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஏராளமான தொலைக்காட்சி பார்த்துட்டு இப்படி கேட்பாங்க, எமோஷனலாக பேசுவாங்க. எவ்வளோ பேரை பார்த்துருக்குறோம். உங்களுக்கு அதை செஞ்சிருவோமா அப்படி போட்டு வச்சிட்டேன். அடுத்து அப்படி அமைதியாக விட்டு சைலண்ட் மோடுக்கு போயிட்டோம். அடுத்து 3 மாதத்துக்கு முன்னாடி திருப்பி ஒரு ஃபோன் போட்டாங்க. 3 மாதம் கழித்து அவள் சொன்னாங்க, பாஸ்டர், உங்களுக்கு நான் சொல்லுது விளங்கலையா? புரியுதான்? இல்லை தானே? அதாவது இலங்கை தமிழர் நான் சொல்லுது உங்களுக்கு விளங்கலையா? உங்களுக்கு இடம் கொடுக்குறோன்னு சொல்கிறோம், நீங்கள் ஏன் வேண்ட மாட்டிக்கிறீங்கன்னாப்புல. அம்மா, எனக்கு தெரியலம்மா. அவர் சொன்னாங்க, எனக்கு கணவர்கிட்டையும் பேசுங்கய்யா. அவருடைய பேர் நாகேஷன். அவர் சொன்னார், ஐயா, உங்கள் ஊழியத்தின் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இலங்கை தேசத்தில் ஜஃப்னாவில் மேனிப்பாங்கிற இடத்துல ஒரு இடம் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிடலாமா? நாங்கள்
நான் உடனடியாக என்னுடைய மனைவிட்ட சொன்னேன், இப்படி ஒரு அம்மா ஃபோன் போடுறாங்க, என்ன செய்யலான்னு. அவங்க நாங்கள் எல்லா ஊழியங்களையும் ஜெபித்து தான் செய்வது வழக்கம். ஜெபம் இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். உடனடியாக மனைவி சொன்னாங்க, சரி ஜெபம் பண்ணி சொல்லுவோம்ப்பான்னு சொல்லிட்டு ஏசாயா 55:1 சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். வாசிக்க கேட்கலாமே. ஏசாயா 55:1 என்ன சொல்லுகிறது என்பதை வாசிக்க கேட்கலாம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆமென். இங்கே பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப அற்புதமாக வேதாகமம் எங்களுக்கு பேர் கொடுத்திருக்கிறது, பணம் இல்லாதவர்களே. நாப்பா 1 பேதுல பார்த்தீங்கன்னா பரதேசிகளை கூடுவார், இங்கே பார்த்தீங்கன்னா பணம் இல்லாதவர்களே. ஏனென்றால் தேவ சமூகத்திலிருந்து நாங்கள் சொல்லுகிறோம் 3 விதமான ஊழியங்கள், மீடியா, மிஷன், ஃபீடிங் த புவர். ஒவ்வொரு நாளும் வருகிற காணிக்கை பணத்தை அன்றைக்கே விதைக்கிறோம். கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், எத்தனையோ லட்சங்கள். ஆனாலும் தேவனாய் கர்த்தர் சந்திக்கிறார். அவள் சொன்னார்கள், பணம் இல்லாதவர்கள் சொல்லுகிறார். அந்த வார்த்தை நமக்கு ஒரு வார்த்தை. ஆகவே அந்த தாயார்கிட்ட சொல்லிவிடுங்கள், தகப்பன்ட்ட சொல்லிவிடுங்கள் என்று சொன்ன பொழுது டென்மார்க்லேருந்து நேராக வந்தார்கள், ஜஃப்னாக்கு வந்தார்கள். நானும் என்னுடைய மனைவி, என்னுடைய மகள் கடந்து சென்றோம். அவர்கள் சொன்ன வார்த்தை, பிரதர், என்னோடக்கு ஒரு வீடு டென்மார்க்கில் கர்த்தர் கொடுத்துட்டார். என்னுடைய 3 பிள்ளைகளுக்கு 3 வீடு கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன். 3 வீடு இருக்குது. இந்த வீடு சும்மா தான் இருக்குது. இதை உங்கள் ஊழியத்துக்கு வச்சுக்கோங்க. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அவர் கேட்டாங்க, பாஸ்டர், நாங்கள் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வாங்க பணம் இருக்கா? நோ. பாஸ்டர், ஃப்ளைட் சார்ஜ் எவ்வளோ ஆச்சு? அம்மா எவ்வளோ ஆச்சு? எல்லாமே கொடுத்துட்டு அடுத்த ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டாங்க. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதற்காக சொல்லுகிறேன்டா, உங்கள் சேர் பர்சன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, இலங்கை தேசத்துக்கு அடுத்த மாதம் போகிறேன். நான் சொன்னேன், பிரதர் கண்டிப்பாக ஜாஃப்னாவில் இருக்க எங்கள் ப்ரேயர் சென்டர் போய் பாருங்கள், ஃபீடிங் சென்டரை போய் பாருங்கள். அங்கே ஒரு உணவளிக்கும் மையத்தை தேவனுக்கு மகிமையாக நடத்த தேவனாய் கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். எதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு வீடு மேலே இன்னொரு வீடு, மறுபடியும் மறுபடியும் தரிசனம் இல்லாதபடி வாங்கி கொண்டே இருப்போம் என்றால், பிரசங்க 5:15 சொல்லுகிறது, எப்படி வந்தானோ அப்படியே திரும்பி செல்ல போகிறான். அப்படியே மனிதன் திரும்பி செல்ல போகிறான். என்னுடைய கிராண்ட்ஃபாதர் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், கிரேட் கிராண்ட்லார்ட், பெரிய ஒரு செல்வந்தர். தேட்டர் மாத்திரம் 3 தேட்டர் இருந்தது. சாத்தூரில் நடராஜ தேட்டர், சிவகாசியில் கணேஷ், பால கணேஷ் தேட்டர், ஏராளமான தேட்டர், பஸ்ஸு, லாரி எல்லாம் இருந்தது. தோட்டம் என்று சொல்லும் பொழுது இந்த கடைசியிலும் அந்த கடைசி வரை இருக்கும். 500 ஏக்கர் இருந்தது, எல்லாம் இருந்தது. நான் பார்த்து கொண்டே இருந்தேன். தாத்தா சாகும்போது எதை எடுத்துகிட்டு போக முடிஞ்சுதா? ஒன்று எடுத்து போகவில்லை. என்னுடைய தகப்பனார் சாகும் பொழுதும் ஒன்றையும் எடுத்து போகவில்லை. நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகும் பொழுதும் ஒன்றையும் எடுத்து செல்லப் போவதில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்ச காலம் பூமியில் இருக்க போகிறோம். நாம் கர்த்தருக்காக என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மோடு கூட வரும். ஆமென், ஆமென். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. வரப்போகிற பரம தேசத்தை வாஞ்சித்தார்கள். எங்களுடைய எண்ணமெல்லாம் பரலோகமாய் மாறட்டும். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனையெல்லாம் பரலோகமாய் மாறட்டும். இயேசுவாகிய தேவன் மத்தேயு 4வது அதிகாரத்திற்கு வருவீர்கள் என்றால் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். வாசிக்க கேட்கலாம். வாசிக்கும் பொழுது 4வது அதிகாரத்துக்கு நேராக வருகின்றார். அங்கே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று இயேசு 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மனம் திரும்புங்கள். இயேசுவாகிய தேவன் முதலாவது ஆரம்பித்த பிரசங்கம் மனம் திரும்புங்கள். मन फरम तो आ जाओ। भाई लोग, यीशु मसीह क्लियरली बता रहा है. தெளிவாக நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவாகிய தேவனுடைய பிரசங்கம் மனம் திரும்புங்கள். இயேசுவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தாங்க. ஆசீர்வதிக்கிற தேவன் தான். ஆனால் தன்னுடைய ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை செய்யும்படி அவர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை மறைவான பாவத்தில் இருப்போம் என்றால், ரகசியமான பாவத்தில் இருப்போம் என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு தான் பேசுகிறார். உங்களோடு தான் பேசுகிறார்.
மத்திய 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. யாருங்க பரலோக ராஜ்யம் போக முடியும்? தெளிவாக சொல்லுகிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அவர்களுடைய தான் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்திற்காக தேவனாய் கர்த்தர் நம்ம இங்கே பயிற்றுவித்து கொண்டே இருக்கிறார். நம்ம எங்கே போக போகிறோம்? எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? கொஞ்சம் வாயை திறந்தா டெஸ்டினேஷனை சொல்லுங்களேன். எங்கே போகிறோம்? பரலோக ராஜ்யம். ஆமாம், நிச்சயம் வேணுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போகிற எப்படி இருக்கணுங்கிறத ரொம்ப அற்புதமாக பேதுரு ஆக்கியன் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு அதிகாரத்துக்கு நேராக வருவீர் என்றால் அவர் ரொம்ப அற்புதமான இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறார். உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு பேரை கொடுக்குறாரு. முதல் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் என்ன பேர் கொடுக்கு தெரியுமா? என்ன பேருங்க கொடுக்கு? அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிங்கிற இடத்துல மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நம்ம வாக்குத்தத்தை வரும்பொழுது அப்படியே ரவுண்ட் போடுறோம், அதில் கலர் மார்க் பண்ணுறோம். இங்கே ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுக்குற பேசு பரதேசி. பரதேசிக்கு எதுவுமே கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது. நம்முடைய குடியிருப்பு பரலோக ராஜ்யம், நம்முடைய சிந்தனை பரலோக ராஜ்யமாக மாறட்டும். இதோடு மாத்திரம் இல்லைங்க, 2வது அதிகாரத்துக்கு வரும்பொழுதும் அவர் சொல்லுகிறார், அந்நியரும் பரதேசிலுமாக இருக்கிற நீங்கள். மறுபடியும் சொல்லிக்கொண்டு இருக்கிறார், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறட்டும். தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திப்போம். ஆண்டவரே, கொஞ்ச காலம் இந்த ஹூஸ்டனில் வச்சிருக்கிறீங்க, எங்களுடைய குடியிருப்பு பரலோக ராஜ்யம். இப்படிப்பட்ட சிந்தனையை பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்படி விரும்புகிறார். ஆண்டவரே, எனக்கு இது வேண்டும், என் பிள்ளைகளுக்கு இது வேண்டும், கட்டாயம் கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது தேவனாய் கர்த்தர் நமக்கு கூட கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோக ராஜ்யம். இயேசுவாகிய தேவன் சொன்னாருங்க, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். வாசிக்கலாம், யோவான் 17வது அதிகாரம் 2வது வசனம் என்று நினைக்கிறேன். அங்கே பார்ப்பேன், ரொம்ப அற்புதமாக இயேசுவாகிய தேவன் ரொம்ப அற்புதமாக வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் போய் 14வது அதிகாரம் 2வது வசனம் நினைக்கிறேன், வாசிக்க கேட்கலாம். அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை, ஒரு மேன்சனை ஏசப்பா உங்களுக்காக எனக்காக அங்கே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் உறுதியோடு இருங்க, எனக்காக எங்கள் அப்பா ஒரு பெரிய ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு. எபிரேயர் வரும்பொழுது சொல்லுகிறார், 11வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து என்னுடைய மனைவி கரத்தில் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவர் சொல்கிறார், ஒரு ஸ்தலம்னு சொல்கிறாருங்க. ஏசப்பா சொல்கிறார், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஒரு மேன்சனை கொடுக்க போகிறேன்னு இருக்கிறாரு. இங்கே எபிரேயர் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். வாசிக்கலாம், 11வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுகிறது? அதை அல்ல, அவர்கள் பரமதேசத்தை விரும்பினார்கள், ஆகையால் தேவன் அவனுடைய தேவன் என்று சொல்லப்பட வெட்கப்படுகிறதில்லை. அந்த நகரங்கிற இடத்துல அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கெல்லாம் கர்த்தர் சொல்கிறாருங்க, ஒரு டவுன்ஷிப்பை கொடுக்க போகிறாரு. ஏசப்பா சொல்கிறாரு, உனக்கு ஒரு மேன்சனை கட்டின அப்புறம் உனக்கு கொடுக்குறேங்கிறாரு. ஆனால் இங்கே எபிரேயர் சொல்கிறாரு, இங்கிலீஷில் ரொம்ப அற்புதமாக பிறகு, ஒரு மேன்சன் கிடையாதுயா, ஒரு டவுன்ஷிப். உன் பேரில் ஒரு நகரத்தையே தேவனாய் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவசமில் அப்படி அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே சுவாமி, எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய நினைவுகள் எல்லாம் பரலோக ராஜ்யமாய் மாறட்டும். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி வாழ்க்கை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்குரியதை தேடாதபடி தேவனுக்குரியதை தேட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள்.
எல்லோரும் கண்களை மூடி அப்படி அர்ப்பணிக்கலாம். கொஞ்ச காலம் பூமியிலங்க நினைத்தபடி வாழ்வும்படியாக இந்த உலகத்திற்கு வரல. நாம் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜைகள். தேவனாய் கர்த்தர் வாழும்படி ஒரு முன்மாதிரி வைத்து சென்றிருக்கிறார். வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி, ஆண்டவரே சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லலாம். என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனிடத்தில் மறைந்திருக்கிறது. அதனால் நீங்கள் கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அப்படி மேலானவைகளை பார்க்கிற பரலோக சிந்தைய கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை ஆராதனை வேளையில் எனக்குள்ள ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள நீர் வைத்து அப்பா எங்களை ஆட்கொண்டபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். கடந்ததை நினைத்து உம்முடைய பிள்ளைகள் கலங்காதபடி அப்பா, இனி வருகிற காரியத்தை குறித்து பயப்படாதபடி இன்றைக்கு என் தேவன் பார்த்து கொள்ளுவார் என்கிற ஒரு சந்தோஷத்தினால உடைய பிள்ளைகளை கர்த்தர் தைரியப்படுத்துவீராக. யோபு பக்தன் சொன்ன வார்த்தையின் மூடாக கர்த்தர் என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் தொடர்ந்து என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் போட்ட சத்தத்தை நான் உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். யோபுனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, நம்ம பொதுவாக யோபு புஸ்தகத்தை எல்லாரும் வாசிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. யோபுவின் நிலைமை யாருக்கும் வந்துடவே கூடாது. 42 சாப்டரை வாசிக்கலாம். 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரு. தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது அப்படின்னு சொல்லி சில ப்ராமிசஸ் எடுப்பாங்களே தவிர யோபுவினுடைய நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ யோபுவினுடைய நிலைமை 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. 4வது எலியூசோ வந்துட்டாரு. குத்துறாங்க, வார்த்தையினால் வெட்டுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யோபுவின் வாயின் வார்த்தைகள் எப்படி இருந்தது? அதிகாலை வேளையில் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய வார்த்தைகள் இந்த சபையில் இருக்கக்கூடிய தேவ ஜனங்களுடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கணக்கு வைக்கிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதன் அடிப்படையில் ஒரு 10 நிமிடம் நான் உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். வேதாகமத்த கரங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். யாரை பார்த்து சொல்றாரு? திட்டிக் கொண்டிருந்த நண்பர்கள், ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக பேசி கொண்டிருந்த நண்பர்களை பார்த்து யோபு சொல்றாரு, நான் உங்க இடத்துல இருந்தேன்னா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்ப்பா? என் வாயின் வார்த்தையினால் நான் என்ன பண்ணுவேன்னா, என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். ஹல்லேலூயா. என் உதட நான் அசைக்கும் போது என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுடைய துக்கத்தை ஆற்றும் என்று சொல்லி யோபு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று எல்லாவற்றையும் இழந்த யோபு, மாம்சம் புண்ணு வந்து அது வேர்ம்ஸ்னால நிரப்பப்பட்டிருந்து மனைவியும் தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லிட்டாங்க. நண்பர்கள் யோபுவினுடைய நிலைமையை அவங்க ரொம்ப எக்ஸாமின் பண்ணி ஜட்ஜ்மெண்டலாக பேசி கொண்டு இருக்கும் போது யோபு அவங்கள பார்த்து சொல்கிறாரு, என்னுடைய வாயின் அசைவு உனக்கு எப்படி இருக்குமா? இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள். என்னுடைய வாயின் அசைவு என்ன பண்ணுமா? உங்கள் துக்கத்தை ஆற்றும். ஹல்லேலூயா. இன்றைக்கு மற்றவர்களை துக்கப்படுத்துவதற்காக ஆண்டவர் நமக்கு குடும்பத்தை கொடுக்கல, கர்த்தர் நமக்கு திருச்சபையை கொடுக்கல, கர்த்தர் நமக்கு கம்யூனிட்டியை கொடுக்கல. உங்கள் வாயின் வார்த்தைகள் உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, பெற்றெடுத்த தாய் தகப்பனை, உங்கள் பிள்ளைகளை, பிள்ளைகளின் பிள்ளைகளை திடப்படுத்துகிறதாகவோ ஆற்றுகிறதாகவோ இருப்பதாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? யோபுவாலே அப்படி மற்றவர்களை தைரியப்படுத்த முடியும்னா அதில் 1% கூட அப்படிப்பட்ட ஒரு பாடுகளுக்குள்ளே போகாத உங்களால் மற்றவர்களை தைரியப்படுத்த முடியும், திடப்படுத்த முடியும். அந்த ஒரு பலனை, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை, அந்த ஒரு ஞானத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுக்கும்படி விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எதை பேசுகிறோமோ அதனுடைய கனியை நாம் புசிப்போம்.
இன்னொரு வசனம் காட்டுகிறேன். ஏன் ஆண்டவர் வாயின் வார்த்தைகளை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம். எல்லாரும் வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயையை நம்பி, இல்லாத ஒன்றை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். அதாவது மாயையை நம்பி உலகத்தை பார்த்து, உலகத்தில் உள்ள சில விஷயங்களை பார்த்து அபத்தமானது அப்படின்னு சொன்னான்னா அவங்க பேசுகிற வேர்ட்ஸ் எப்படி தெரியுமா இருக்குது? யூஸ்லெஸ்ஸாக எம்டி வேர்ட்ஸாக இருக்குது. அது கன்ஸ்ட்ரக்டிவ் வேர்ட்ஸ் இல்லை. அப்படி அபத்தமானதை பேசும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா, தீமையை கற்பந்தரித்து, ஏதோ ஒரு ஈவில், ஏதோ ஒரு தீமை அதை நம்ம கற்பந்தரிக்கிறோமா. அது அடுத்த வசனம் என்ன தெரியுமா போட்டிருக்கு? முட்டை காக்கிறோமா, கட்டுவிரியனின் முட்டைகளை அடைக்காத்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ அந்த கற்பந்தரிக்கிறதுனா ஒரு முட்டை. அந்த முட்டைக்கு என்ன பேர் தெரியுமா போட்டிருக்கு? அது கட்டுவிரியனின் முட்டை. அதுதான் தீமை. ஸோ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வேர்டும் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது நம்மையும் அறியாமல் சில முட்டைகள், கட்டுவிரியனின் முட்டைகளை அடைக்காப்பதற்கு ஈக்குவலாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் எதுனா யூஸ்லெஸ் அண்ட் எம்டி வேர்ட்ஸ், சாபமான வார்த்தைகள், ஜட்மெண்டலாக பேசுறது, தூஷண வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள், இவைகளை பேசும்போது வேதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுகிறது, தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? கட்டுவிரியனின் முட்டைகளை அடைக்காத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள், அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான், அவைகள் நெருக்கப்பட்டதே ஆனால் என்ன புறப்படுமா? விரியன் புறப்படும். அப்போ அது விரியன் பாம்பின் குட்டி முட்டைகள். அந்த முட்டையிலிருந்து என்ன வெளியே வருதுன்னா வைப்பர்ஸ் வருது. விரியன் பாம்பு வெளியே புறப்பட்டு வருகிறதாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஸோ பிசாசு நம்ம எல்லைக்குள்ளே வர்றதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவே மாட்டார். வியாதி வர்றதுக்கு, வறுமை வர்றதுக்கு, கடன் வர்றதுக்கு, பரிசுத்தம் குலைஞ்சு போகிறதுக்கு, பின்மாற்றத்துக்குள்ளே போகிறதுக்கு, குடும்பம் உடைஞ்சு போகிறதுக்கு, பின்வாங்கி போகிறதுக்கு, பிரிஞ்சு போகிறதுக்கு தேவன் ஒரு நாள் அனுமதி கொடுக்க மாட்டார். ஆனால் அவன் தேடிக்கிட்டே இருப்பான் எப்படி உள்ள வரலான்னு. அவன் எடுக்கிற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? மைண்டுக்குள்ளே தேவையில்லாததை போட்டுட்டு அதை வாயின் வார்த்தைகளாக வெளியே கொண்டு வருவான். அது கோபமான வார்த்தைகள், அதை அறிக்கை பண்ணுகிற வார்த்தைகள், பொய்யை நம்புகிற வார்த்தைகள், அப்படி வஞ்சகமான வார்த்தைகளை வச்சு இருதயத்தில் கசப்பையும் கோபத்தையும் வச்சு அந்த வார்த்தைகளை வாயை திறந்து ஃபேமிலிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, ஊழியத்தில், விஷனுக்குள்ள, மிஷனுக்குள்ள, அதாவது பிஸ்னஸுக்குள்ள, ஒர்க் ஸ்பேஸுக்குள்ள பேச வைப்பான். அப்படி பேச பேச ஒவ்வொரு வார்த்தையும் தீமையாய் ஒரு கட்டுவிரியனின் முட்டையாக நம்முடைய எல்லைகளுக்குள்ள அது காக்கப்படுகிறதா இருக்கிறது. அது பெருக பெருக, அந்த முட்டைகளின் அளவு பெருக பெருக, கோபமான வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், பிரிவினையின் வார்த்தைகள், கசப்பான வார்த்தைகள், பேக் பைட்டிங் பெருக 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 பெருக, உள்ளத்தில் மாயை வர அது பெருக பெருக, ஒன்றோடு ஒன்று அந்த முட்டைகள் மோதும் பொழுது விரியன் புறப்படும். அந்த விரியனுடைய வேலை இன்றைக்கு குடும்பத்தை அழிப்பது, தரிசனத்தை அழிப்பது, ஒரு மனதை அழிப்பது, அபிஷேகத்தை அழிப்பது, பிரதிஷ்டையை அழிப்பது, தேவன் கொடுத்திருக்கிற தாளந்தை அழிப்பது, நேரத்தை திருடுவது, ட்ரெஷர்ஸை திருடுவது அப்படின்னு சொல்லி எதை செய்ய முடியுமோ. ஏனென்றால் அவன் திருடவும், அவன் அழிக்கவும், அவன் கொல்லவும் வருகிறான். ரீசன் வேர்ட்ஸ். சரி, இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் விரியனை குறித்து நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட் அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணுறாரு. வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயின் புஸ்தகத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் 12வது அதிகாரம், 12வது அதிகாரத்தில் 33வது வசனம் தொடங்கி நம்ம பார்க்கலாம். 33வது வசனம் தொடங்கி 37வது வசனம் என்ன சொல்லுகிறது? மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அது கனிகளினாலே அறியப்படும். அடுத்து பாருங்க, விரியன் பாம்பின் குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவு நாள் வாய் பேசும். ஸோ அந்த பேச்சு
அந்த பேச்சை வச்சுதான் அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு, விரியன் பாம்பின் குட்டிகளே அப்படின்னு சொல்லி ஜனங்களை பார்த்து ஜீசஸ் கிரைஸ்டே சொல்கிறாங்க. உன் இருதயம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு? எதினால் உன் இருதயம் நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது? விரியன் பாம்பின் குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவைகளாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயம் மாயையினால, கபடத்தினால, அறியாமையினால, இருளினால, ஜாதி வெறியினால, பெருமையினால, ஒருவேளை கோபத்தினால, கசப்பினால, அந்தரங்க பாவத்தினால, மறைவான துணிகரமான கிரியையினால இருதயம் ஆட்கொள்ளப்பட்டு நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும் என்றால் இருதயத்தின் நிறைவினால் வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம யார் என்று சொல்லி அடையாளம் காட்டுகிறதா இருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி சொல்கிறாரு, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளையே எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அடுத்த வசனம் பாருங்க, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம், ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். காலையிலேருந்து நம்ம என்ன பேசணும்? ஃபோனில் என்ன பேசணும்? நேரடியாக என்ன பேசணும்? நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னலாக யாரும் வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம நல்லவங்களா, நம்ம கெட்டவங்களா, நம்ம இருதயம் நல்ல இருதயமா, கெட்ட இருதயமா, நம்ம நல்ல மனுஷனா, கெட்ட மனுஷனா, 5 நிமிஷம் நம்ம பேச்சில் நாம் யார் என்கிற விலாசத்தை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் காட்டுகிறவராக இருக்கிறாரு. அதனால தான் இந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, விரியன் பாம்பின் குட்டிகளே, உங்கள் இருதயம் எப்படி இருக்கு? நல்ல கனிகள் நல்ல மரத்திலிருந்து வரும், கெட்ட கனிகள் கெட்ட மரத்திலிருந்து வரும். இன்றைக்கு நம்ம பேசுகிற வார்த்தைகளே நாம் யார் என்று சொல்லி நமக்கு அடையாளம் காட்டுகிறதா இருக்கிறது. இதை நம்ம மனதில் வைத்தவர்களாக யோபு பக்தினியும் கொஞ்சம் நம்ம நினைவு கூர்ந்து, எல்லாம் இழந்து தனிமையில் நின்ற யோபு தன்னை சூழ்ந்திருந்த மனிதர்கள் அவரை ஏளனமாய் பேசின பொழுதும் அவர் சொன்னார், என் வாயை திறந்து புறப்படுகிற வார்த்தைகள் உங்கள் துக்கத்தை ஆற்றும். இன்றைக்கு நம்ம மற்றவர்களுடைய துக்கத்தை ஆற்றும்படியாகவும் மற்றவர்களை திடப்படுத்தும்படியாகவும் தான் கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, சபையை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் யார் மேலே கசப்போடு வந்திருக்கிறீங்களோ அவங்கள மன்னிச்சிருங்க. எவ்வளவு நாள் இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் நம்ம கூட வாழுவாங்கன்னு நமக்கு தெரியாதுங்க. இன்றைக்கு சபையில் பார்க்குறவங்க எவ்வளவு நாள் நம்ம கூட இருப்பாங்கன்னு தெரியாது. இருக்கிற காலத்தில் ஒருவரை ஒருவர் ஆற்றுவோம், தேற்றுவோம், ஒருவருக்கொருவர் திடன் சொல்லுவோம், ஒருவருடைய துக்கத்தை அவர்களுக்கு மறக்க பண்ணுவோம். குற்றங்கள் இருக்கும், குறைகள் இருக்கும். என் குற்றத்தை ஆண்டவர் பார்த்துருந்தார்னா இன்றைக்கு இந்த வேதத்தை சுமப்பதற்கு எனக்கு அருகதை இல்லை. எங்கள் குற்றத்தை பார்த்துருப்பார்னா இன்றைக்கு நானே ஹஸ்பண்டை ஊழியம் செய்ய முடியாது. எங்கள் குற்றத்தை ஆண்டவர் கிருபையாய் மன்னித்து தகுதியில்லாத எங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கு இந்த வேதத்தை சுமந்து திரிந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருப்பார் என்றால், நம்முடைய சுய ஜனங்கள், நம்முடைய இன பந்துங்கள், நம்ம கூட இருக்கிறவங்க, நம்முடைய திருச்சபை மக்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மனதார மன்னிச்சு, உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கூட. இன்றைக்கு பிசாசனுடைய கிரியையை வெட்கப்படுத்துவதற்காக தான் இன்றைக்கு தேவ ஜனங்களாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். பெரிய ஜபம் அவசியம் இல்லைங்க. ரொம்ப நேரம் அந்நிய பாஷை பேசுங்கன்னு சொல்லலை. ஆண்டவருடைய வசனத்தை புரிந்து கொண்டு சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்து சத்துருக்களை நேசித்து அவங்க தோளின் மேலே கரம் போட்டு, என்னை நேசித்த தேவன் உன்னையும் நேசிக்கிறார், என் பாவத்தை மன்னித்த தேவன் உன் பாவத்தை நான் மன்னிச்சாதான் என் பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார்னு சொல்லி ஆசையாய் ஆறுதலாய் ஒரு சில வார்த்தைகளை பேசிட்டு இந்த இடத்த விட்டு போங்க. பாருங்க, உங்கள் வார்த்தைகளினாலே நீங்கள் நீதிமான் என்று தீர்க்கப்படுவீர்கள். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்பா. தேவ சமூகத்தில் நான் என்னை தாழ்த்துகிறேன், நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். சாஷ்டாங்கமாய் உடைய சமூகத்தில் நாங்கள் விழுகிறோம். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று சொல்லி பாருங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் இழந்த யோபு பக்தனே தன்னுடைய நண்பர்களை பார்த்து அவர்களுடைய துக்கத்தை மாற்றக்கூடிய ஆறுதலான வார்த்தைகளை பேச முடியும் என்றால்,
இன்றைக்கு சகல ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. நாங்கள் எவ்வளவாய் மற்றவர்களை திடப்படுத்தணும், ஆறுதல் படுத்தணும், தைரியப்படுத்தணும், தூக்கி எடுத்து நிறுத்தணும். அந்த ஒரு மேலான அபிஷேகத்தை தேவன் எங்கள் மீது வைத்து எங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Amen. Praise the Lord. Thank you, sister. Thank you, brother. Thank you for the wonderful word of God. May the Lord bless you and bless your ministry. நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, நீர் கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வசனங்கள் எங்களோடு கூட பேசி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியான தேவன் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தாவே, அன்பான ஹோசனா டிவி மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஜனங்களுக்கு ஆறுதலையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வருகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் படுகிற பிரயாசங்கள், அவர்கள் கட்டியிருக்கிறதான ஊழியங்கள், அந்த அருமையான மிஷனரிஸ், பாஸ்டர்ஸ் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நெருக்கப்படுகிற வேளையிலும் துக்கப்படுகிற வேளையிலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தவர்களை ஆசீர்வதித்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்போதும் தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அநேகரை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இதற்காக கொடுக்க ஜெபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் இந்த அருமையான ஊழியத்தை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, அருமையான பிரதருடைய ஃபேமிலிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 3 பிள்ளைகளுடைய ஃபேமிலிஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தருக்கென்று பிரகாசிக்கிற குடும்பமாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளை நீர் எங்கள் மத்தியிலே தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொண்ட வார்த்தைகளை நாங்கள் இருதயத்திலே பதித்து கொண்டு அவைகள்படியே நாங்கள் நடக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தோடு கூட புறப்பட்டு செல்ல கிருபை செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையின் எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா பொல்லாத வியாதிகளுக்கும், எல்லா பொல்லாத சத்துருக்களுக்கும், பிசாசின் கிரியைகளுக்கும் நம்முடைய அன்பு பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கட்டுகளிலும் காயங்களிலும் நெருக்கத்திலும் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே நம்முடைய அன்பு பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ வேதனைகளிலே, சரீரத்திலே பலவீனமாயிருக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுகம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரின் நாமத்தினாலே சுகம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த ஆன்லைன் மூலமாக எங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரங்களோடு கூட இருக்கட்டும். சகல துதி கன மகிமை நமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் உங்கள் அனைவரோடும் கூட அவர் வருகை பரியந்தம் இருப்பதாக.
Amen. Hallelujah. Go and serve the Lord. Peace be with you.